Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. இந்த இரத்த அழுத்தத்தில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், இரண்டாவது பகுதி டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் எப்பவுமே அகெயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 110லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 70லேருந்து 90 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ரேஞ்சு. ஸோ எப்பெல்லாம் இந்த ரேஞ்சில் ஒரு மாற்றம் ஏற்படுதோ, சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மட்டும் சில சமயங்களில் உயர்வாகிவிடும், சில சமயங்களில் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மட்டும் மேலே போகும், சில சமயங்களில் ரெண்டுமே மேலே போயிடும். ஸோ இதுக்கு பேர் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் சைலண்ட் கில்லர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இரத்த அழுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு வரோம். இந்த இரத்த அழுத்தத்தில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இந்த இரத்த அழுத்தத்தினுடைய ஒரு பகுதி, அதுக்கு பேர் மேல் பகுதி சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இரண்டாவது பகுதி டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இந்த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்ன்றது எந்த அளவுக்கு இருதயத்தினுடைய அந்த அறை, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் எந்த அளவுக்கு தான் வாங்கின இரத்தத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அந்த மகா தமனின்னு சொல்கிறோம், அந்த அயோட்டா அதுக்குள்ளே அனுப்பி இந்த என்டையர் பாடிக்கும் செலுத்துறதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவை. அதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ரெண்டாவது பிளட் ப்ரெஷருக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், அதாவது இந்த ரிசீவிங் பிளட் ப்ரெஷர். அதாவது நம்ம அந்த ஹார்ட்லேருந்து மகாதமனி அந்த அயோட்டாக்குள்ளே ரத்தம் போன உடனேயே அது எந்த அளவுக்கு இந்த ஹோஸ் பைப்பை, இந்த ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த பைப் இருக்குது இல்லைங்களா, தண்ணி பீச்சு அடிக்கிற பைப்பை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது தண்ணி இல்லாத போது அப்படியே ரொம்ப கொலாப்ஸ்டாக சுற்றி டேப் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டேங்கர்லேருந்து அந்த தண்ணியை உள்ளுக்குள்ளே பாய்ச்சும் போது அந்த இரத்த குழாய் அப்படியே அந்த பைப்பு அந்த ரப்பர் குழாய் விரிஞ்சிக்கிட்டே வர மாதிரி. ஆனால் அந்த விரிசலுக்கும் ஒரு ப்ரெஷர் தேவை. எந்த அளவுக்கு அது விரிவாகி அந்த வரக்கூடிய இரத்தத்தை அது வாங்குதோ அதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இதுதான் முக்கியம். ஸோ பிளட் ப்ரெஷரில் இரத்த அழுத்தத்தில் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் எப்பவுமே அகெயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். 110லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 70லேருந்து 90 வரைக்கும் வச்சுக்கலாம், 89 ஆர் 90 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ரேஞ்சு. ஸோ எப்பெல்லாம் இந்த ரேஞ்சில் ஒரு மாற்றம் ஏற்படுதோ, அதாவது சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மட்டும் சில சமயங்களில் உயர்வாகிவிடும், சில சமயங்களில் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் மட்டும் மேலே போகும், சில சமயங்களில் ரெண்டுமே மேலே போயிடும். ஸோ இதுக்கு பேர் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். ஸோ உடலில் இரத்த அழுத்தத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கிற நிலைமைக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் தயவுசெய்து பயந்துடாதீங்க, ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா சைலண்ட் கில்லர். இதுக்கு என்ன பேர்? மௌன கொல்லி. என்ன பேர்? சைலண்ட் கில்லர். ஏனென்றால் இந்த உயர் இரத்த அழுத்தத்துக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்டம் கிடையாது, அறிகுறி கிடையாது. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய சமயங்களில் நாங்கள் ஒரு பேஷண்ட்டு வரும்போது ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்குதா இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்டால்
அம்மா உங்களுக்கு ஐபிபி இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரு சாதாரணமான பதில் இல்லை என்று தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் திருப்பி கேட்போம், அம்மா உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இல்லையா, இல்லை இது இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் தான் அவங்க முழிப்பாங்க. என்னென்னு முழிப்பாங்கன்னா, நான் எங்கெங்கே பிபி பார்த்துருக்குறேன், எனக்கு கிடையாதே, நான் ஆஸ்பத்திரி வாசல்லையே வாசப்படியே மிதிக்க மாட்டேனே, இன்றைக்கி எங்கள் தாத்தாவை கூட்டின்னு வந்தேன், இல்லைன்னா எங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தேன், நான் சும்மா டாக்டர்கிட்ட வரமாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப திருப்பி சொல்கிறேன், இந்த உயர் ரத்த அழுத்தத்தை சைலண்ட் கில்லர் என்று நாங்கள் அன்போடு அழைக்கிறோம், பயத்தோடு அழைக்கிறோம், பொறுப்போடு அழைக்கிறோம். ஏன்னா அதில் அன்பான நிலைமையில் நாங்கள் நோயாளிகளை அனுப்பி பொறுப்போடு அவங்கள பரிசோதித்து அவங்களுக்கு ஷூரான ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுத்து ஆகணும். ஏன்னா திஸ் பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுக்கான காரணம் என்னென்னே தெரியாமல் இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு டெம்பரரி ஃபேஸில் ஒரு பிபி அதிகமாகிறது நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு சுதாரணமாக சொல்கிறேன்னே, ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பிரசவ அந்த காலத்தில் கர்ப்ப காலத்தில் ஒரு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அதை ரொம்ப கவனமாக பார்த்து அந்த மகப்பேறு மருத்துவர் அந்த இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி டெலிவரி ஆன உடனே அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிற இடம் தெரியாமல் காணாத போயிடும். இது பேர் ஒரு டிரான்சியண்ட்டாக டெம்பரரி ஃபேஸ். அதுக்கு பேர் டியூரிங் ப்ரெக்னென்சி, ஹைப்பர் டென்ஷன் டியூரிங் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயங்களில் நம்ம கோவமாக இருக்கும்போதோ டென்ஷனாக இருக்கும்போதோ ஒரு எக்ஸர்ஷனாக நம்ம ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான வேலை செஞ்சுட்டு வரும்போதோ, இல்லை கோபமாக இருக்கும்போதோ, ரொம்ப மன வருத்தமாக இருக்கும்போதோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போதோ, அந்த நேரத்தில் டெம்பரரியாக பிபி மேலே போகிறது நாம் பார்க்குறோம். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சில சமயங்களில் இந்த வலி நிவாரண மாத்திரைகள் நிறையா போடுவாங்க. சில பேர்த்துக்கு அதே வேலையாக கூட போட்டுருப்பாங்க. அவங்களுடைய இந்த வலி நிவாரண மாத்திரைகளினுடைய ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, உடம்பில் நீரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி, ஃப்ளூயிட் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகம் கை கால்லாம் வீங்கிடும். அப்போ பிபி எடுத்து பார்த்தா அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரணமாக வந்து போகிற ஒரு பிளட் ப்ரெஷர். ஆனால் 85 to 90% ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சரியான காரணம் இதுதான்னு தெரியாது. கோழி வந்தது முதலா, முட்டை வந்தது முதலான்னு கூட தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். அதே சமயத்தில் என்ன செய்கிறோம், பிளட் ப்ரெஷரை நம்ம கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதை பூரணமாக குணமாயிடுச்சு, இனிமேல் எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வர இல்லை அப்படின்று சொன்னாங்கன்னா அந்த நபர் தன்னை மாத்திரமல்ல தன்னை சார்ந்தவங்களையும் ஏமாற்றி கொள்ளுகிறார். இதுதான் முக்கியம். எனவே ஹை பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முறைகளை நான் அடுத்த ஏற்பாட்டில் நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.